அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று மாவிளக்கு போடுவதை பற்றிய சின்ன குறிப்பு, அவ்வளவுதான். மாவிளக்கு என்பது பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் கலந்து அம்மன் மற்றும் குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சிறப்பு வழிபாடு. இது தடையற்ற சுப காரியங்கள், தீராத நோய்கள் தீர்த்தல், குடும்ப ஒற்றுமை, செல்வம் பெருகி நேர்த்திக் கடனாக செலுத்தி அம்மனின் அருளை பெற உதவுகிறது. ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் இது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அம்மன், குலதெய்வம், விநாயகர், பெருமாள் ஆகியோருக்கு வேண்டுதல் நிறைவேறியவுடன் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம். குடும்பத்தில் தடங்கலாக இருக்கும் சுப காரியங்கள் தடையின்றி விரைவில் நடக்க மாவிளக்கு பூஜை சிறந்தது. வீட்டில் அரிசி இடித்து மாவு தயார் செய்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து இந்த வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி பெருகும். மாவிளக்கு தீபம் ஏற்றுவது இறைவனின் பேரொளி வடிவத்தை உணர்த்தி வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி செல்வ செழிப்பை தரும். ஆடி மாதம், தை மாதம், வெள்ளி மற்றும் சனி, திருவோண நட்சத்திரம், பௌர்ணமி நாட்களில் மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். குடும்பத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் முன்னர் இவ்வாறு குல தெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு பிரார்த்தித்து கொள்வதால் நிகழ்ச்சிகள் தடங்கலின்றி நடக்க காரணமாக அமையும். குடும்பத்திலும் வருடத்திற்கு ஒரு முறை தெய்வ சன்னதியில் அல்லது வீட்டில் நல்ல நாள் பார்த்து மாவு தன் வீட்டிலேயே இடித்து தயார் செய்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அம்பாள் சன்னதியில் மாவிளக்கு தீபம் ஏற்றுவது குடும்பத்தில் மேன்மேலும் நல்ல நன்மைகள் அதிகரிக்க காரணமாக அமையும். இந்த வழிபாட்டை நாமும் இந்த தை வெள்ளிக்கிழமைகளில், ஆடி வெள்ளிக்கிழமைகளில் செய்து குடும்ப நலம் காப்போம். நன்றி, வணக்கம்.